ஒரு நாளும் பசங்களுக்கு நம்ம காலையில எழுந்து சாப்பாடு கட்டும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து நமக்கு ஈஸியா வேலை முடியணும்னு தான் யோசிப்பேன் எப்பயுமே வந்து. நமக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ இல்லையோ, பசங்களுக்காகவாவது நம்ம என்ன செய்யணுன்றது முன்கூட்டியே யோசிச்சு வச்சிருப்போம். இது வந்து டக்குன்னு செய்ற ஒரு ரெசிபி. என்ன சொல்றது, நம்மகிட்ட எல்லா பொருளும் ரெடியா இருந்துச்சுன்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல முடிச்சிடலாம். அரிசி மட்டும் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருவேன். நான் எப்பயுமே வந்து வீட்டு அரிசி தான் ஊற வைப்பேன். இந்த மாரி ரைஸ்க்கு நான் பாஸ்மதியில செய்ய மாட்டேன். வீட்டு அரிசியில அவ்வளோ சூப்பரா இருக்கும். முட்டைய வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு, நமக்கு மசாலாஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்தோன்னே கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு குழைய வளர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து தக்காளி காயாக இருக்குனாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. எப்படியும் தூக்கி போட்டு தான் சாப்பிட போகிறாங்க. புதினா வந்து மெயினாக அரைச்சி ஊற்றுங்க, அப்படியே போடாதீங்க. இது அரைச்சி ஊற்றுதா இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து புதினா ரைஸ்னும் சொல்ல முடியாது, நம்ம வெஜிடபிள் புலாவ்னும் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட வந்து நமக்கு தேவையான பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி கொடுத்துங்க. இது கலக்கும்போதே வந்து கலரே வித்தியாசமா இருக்கும். ஒரு எல்லோஷ் க்ரீனா இருக்கும். இது வீட்டு அரிசின்றதுனால என்ன பண்ணேன், 1 கப்பு அரிசிக்கு வந்து 1 கப்பு தண்ணி அப்படின்ற அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டு, நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுருவேன். அரிசியை போட்டதுக்கப்புறம் அப்படியே உடனே குக்கர் மூடாதீங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வித்தியாசமா நல்லாயிருக்கும். இது அப்பயே வந்து நீங்கள் உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, நம்ம அந்த முட்டையை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்கள, அதையும் போட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு இருக்கும் ஆல்ரெடி வந்து. அதனால் கரெக்டாக வந்து இங்கே 2 விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரா உதிரி உதிரியா நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் வந்து வேற மாரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நம்ம வழக்கம் போல நமக்கு என்ன தேவையோ அத வச்சுட்டு சாப்பிடலாம் நமக்கு. நான் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அப்படியே தான் பேக் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கான வீடியோ தான். இத ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். பாய்.